அண்மை செய்தி. குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து மத்திய பாஜக அரசிடம் தலைவணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்துள்ளதாக தவிக தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே தற்பொழுது குடும்ப சுயநலத்திற்காக தமிழகத்தினுடைய மானம் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக விஜய் தெரிவித்திருக்கின்றார். மத்திய அரசிடம் அடைக்கலம் புகுந்திருக்கக்கூடிய திமுக தலைமை என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடை வாங்கியது. எனினும் அது நிரந்தர தடையல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுக்கப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் டெல்லி சென்றிருக்கின்றார் என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். டெல்லி தலைமையிடம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியாக வேண்டிய சூழலுக்கு ஏற்ப அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கடந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாததற்கு ஸ்டாலின் சொன்ன காரணங்கள் இன்னும் தொடர்கின்றன. நிலை அப்படி இருக்கும் பொழுது இம்முறை மட்டும் டெல்லி சென்றது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் காரணம் அமலாக்கத்துறை படுத்தக்கூடிய அந்த பாடுதான் என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். டெல்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றிருந்தார். அதற்கு எதிராக ஏற்கனவே அதிமுக உள்ளிட்ட கட்சிகள், எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அதை கடுமையாக விமர்சித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அண்மையில் டாஸ்மாக் எம்டி திமுக தலைமைக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் எல்லாம் ரெய்டு நடத்தப்பட்டது. டாஸ்மாக் மீதான இடியின் விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடை வாங்கியிருந்தது. அனைத்தையும் குறிப்பிட்டு விஜய் கூறியிருக்கின்றார். எனினும் தமிழக அரசு பெற்றிருக்கக்கூடிய டாஸ்மாக் விசாரணைக்கு எதிரான தடை நிரந்தர தடை அல்ல என்பதன் காரணமாகவே எங்கே பேசினால் டாஸ்மாக் தொடர்பான அந்த விசாரணைகள் எல்லாம் முடிவுக்கு வருமோ அங்கே பேச வேண்டிய சூழ்நிலைக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு டெல்லி தலைமையிடம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியாக வேண்டிய சூழலுக்கு ஏற்ப அந்த நிதி ஆயோக் கூட்டம் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்ற பொழுது அதில் பங்கேற்காமல் இருப்பதற்காக முதலமைச்சர் சொல்லியிருந்த காரணங்கள் இப்போதும் அப்படியே தொடரக்கூடிய சூழ்நிலையில் இம்முறை மட்டும் முதலமைச்சர் செல்ல வேண்டும், எல்லாவற்றுக்குமான காரணம் அமலாக்கத்துறை படுத்தும் பாடுதானா என்றும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பாஜக திமுக இடையே மறைமுகமான ஒரு கூட்டணி உருவாகி இருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். குடும்ப சுயநலத்திற்காக தமிழகத்தினுடைய மானத்தை அடகு வைத்து மத்திய பாஜக அரசிடம் தலைவணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்துள்ளது என்று கடுமையான விமர்சனத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்வைத்திருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று நிதி ஆயோக் கூட்டத்தில் சென்று முதலமைச்சர் சந்தித்திருந்ததை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய அவர், பிரதமருடனான முதலமைச்சரின் சந்திப்பு என்பது முதலமைச்சர் தன்னுடைய குடும்ப சுயநலத்திற்காக தமிழகத்தினுடைய மானத்தை அடகு வைத்து மத்திய பாஜக அரசிடம் முதலமைச்சர் தலைவணங்கி திமுக தலைமையும் அடைக்கலம் புகுந்துள்ளது என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். டாஸ்மாக் ஊழல் விவகாரத்திலே கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியிருந்தது. அதன் பிறகு அந்த அமலாக்கத்துறை ரெய்டிலே டாஸ்மாகினுடைய மேலாளர் மட்டுமல்லாமல் திமுகவின் தலைமைக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் எல்லாம் அமலாக்கத்துறையின் ரெய்டு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், அமலாக்கத்துறை ரெய்டுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்ததை எல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். மேலும் உச்சநீதிமன்றத்திலே அதற்கான இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அது நிரந்தர தடை அல்ல என்பதன் காரணமாகவே பிரதமரை சென்று சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் தள்ளப்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் இருப்பதற்காக முதலமைச்சர் கடந்த ஆண்டு ஒரு சில காரணங்களை சொன்னார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர், அந்த காரணங்கள் இப்போதும் இருக்கவே செய்கின்றன. ஆனால் அமலாக்கத்துறை ரெய்டு படுத்தும் பாட்டின் காரணமாக வேறு வழியில்லாமல் முதலமைச்சர் பிரதமரை சென்று சந்தித்திருக்கின்றார். அந்த சந்திப்பு என்பது தன்னுடைய குடும்ப சுயநலத்திற்காக தமிழகத்தினுடைய மானத்தை முதலமைச்சர் அடகு வைப்பதை போன்ற ஒரு சந்திப்பாக இருக்கின்றது என்று விமர்சித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், மத்திய பாஜக அரசிடம் தலைவணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்துள்ளது என்றும் முதலமைச்சருடைய அந்த சந்திப்பை பிரதமரை அவர் சந்தித்திருந்ததை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இடையே மறைமுக கூட்டணி உருவாகிவிட்டது என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடுமையான விமர்சனத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். மத்திய பாஜக அரசிடம் அடைக்கலம் புகுந்து விட்டத திமுக தலைமை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார்.
அமலாக்கத்துறை நடத்தியிருந்த ரெய்டின் காரணமாகவே பிரதமரை சென்று முதலமைச்சர் சந்தித்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் அதற்கான காரணமாக அவர் சொல்லுவது அமலாக்கத்துறை நடத்தியிருக்கக்கூடிய ரெய்டின் காரணமாக இடைக்கால தடையை மட்டுமே நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது, நிரந்தர தடை இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அமலாக்கத்துறை காரணமாக நடவடிக்கை எதுவும் வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் பிரதமரை முதலமைச்சர் சென்று சந்தித்திருக்கின்றார். எங்கே பேசினால் விசாரணை தடுக்கப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழல் முதலமைச்சருக்கு ஏற்பட்டது. அமலாக்கத்துறை ரெய்டு படுத்தும் பாட்டின் காரணமாகத்தான் முதலமைச்சர் பிரதமரை சென்று பார்த்திருக்கின்றார், நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். இதுவரை நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்காததற்கு, பிரதமர் சந்திக்காததற்கு முதலமைச்சர் சொல்லியிருந்த காரணங்கள் அனைத்தும் இப்போதும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமலாக்கத்துறை ரெய்டின் காரணமாகவே பிரதமரை முதலமைச்சர் சந்தித்திருக்கின்றார். திமுக பாஜக இடையே மறைமுக கூட்டணி உருவாகிவிட்டது. குடும்பத்தினுடைய சுயநலத்திற்காக தமிழகத்தினுடைய மானத்தை முதலமைச்சர் அடகு வைத்து விட்டார். மத்திய பாஜக அரசிடம் முதலமைச்சர் தலைவணங்கி திமுக தலைமையோடு அடைக்கலம் புகுந்திருக்கின்றார் என்றும் கடுமையான விமர்சனத்தை நேற்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மற்றும் முதலமைச்சருக்கு இடையிலான சந்திப்பை குறிப்பிட்டு திமுக தலைமையை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய ஒரு கருத்தினை விஜய் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.